தமிழ்நாட்டைச் சேர்ந்த நாராயணன் இஸ்ரோ தலைவரான பின்னர் அவரது தலைமையில் இந்தியாவின் 100வது ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவர் தனது அடுத்த கட்ட பணிகள் குறித்து பகிர்ந்து கொண்டுள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் பாலவெற்றிவேல் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். சார், கன்னியாகுமரி மாவட்டம் மேலக்கட்டுவிளை, அங்கிருந்து ஸ்ரீஹரிகோட்டா பயணம், இதை பற்றி நீங்க குறிப்பிடுங்க சார். இது நான் சாதாரண ஒரு கிராமத்துல இருந்து சாதாரண ஒரு அரசு பள்ளியில படிச்சுதான் வந்தது. ISROல சேர்ந்து இப்ப 41 வருஷம் ஆகுது. இந்த 41 வருஷத்துல எனக்கு நிறைய படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைச்சது. எம்டெக், PhD இதெல்லாம் அதுக்கு இந்த ஆர்கனைசேஷனுக்கு தான், ISROக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்ததுக்கு என்னுடைய பெற்றோர்கள் பிளஸ் என்னுடைய ஆசிரியர்கள், என்னுடைய உற்றார் உறவினர், நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். இஸ்ரோ தலைவராக உங்களுடைய இலக்கு என்ன இந்த 2 வருஷத்துல? இந்த 2 வருஷத்துல நிறைய ஒர்க் இருக்கு. இப்ப இந்த புதுசா அப்ரூவ் பண்ண ப்ராஜெக்ட் எல்லாம் ஆக்சலரேட் பண்ணணும். இந்த நேவிக் சேட்டலைட் என்ன ஒரு 3-4 சேட்டலைட் அனுப்ப வேண்டியிருக்கு, அது செய்யணும். ஆட்களை அனுப்பக்கூடிய அந்த ப்ரோக்ராம் இருக்கு, அதுக்கு ஒர்க் பண்ணணும். அடுத்த ஜெனரேஷன் ராக்கெட் டெவலப்மெண்ட்ல ஒர்க் பண்ணணும். நிறைய ப்ரோக்ராம் இருக்கு. கவர்மெண்ட் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது சயின்ஸ் ப்ரோக்ராம்? ஃபுல் சப்போர்ட், 100% சப்போர்ட்.